வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோ. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்தது தான், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 50 கொஸ்டின் மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 50 கொஸ்டினுமே நீங்கள் கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி அண்டு ரிவைஸ் பண்ணும்போதும் சரி, இந்த கொஸ்டின் மாடல்ஸை ரொம்ப 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 தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் மட்டும் இல்லை, லாஸ்ட் 5 இயர்ஸாக நீட் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு வந்து டிடிஆர், அதாவது டிடிஆர் மெத்தட், நம்ம ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம், டெஸ்ட் ட்ராக்கிங் ரிப்போர்ட்டுன்னு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். அந்த மெத்தடில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை வந்து நம்ம அதுக்கு ரிப்போர்ட் எழுதுறது மூலமாக அதை வச்சுக்கிட்டு அதே மாடலில் வரக்கூடிய 50 கொஸ்டின்ஸ்க்கு கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு டிடிஆர் ரிப்போர்ட் வந்து இதுக்கு ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது கால்குலேஷன்ஸ் வருதா, இது போக வந்து வேறு என்ன ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வருது, எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ட்ராக் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அப்படி ரெடி பண்ணும்போது 5 × 50 × 5 250 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு வந்து நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், ஆன்சர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது கூட நான் காமிக்கிறேன். ஸோ ஆன்சர்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஆன்சர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? பட் நீங்கள் டிடிஆர் ரிப்போர்ட் எழுதும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு சேர்த்து வேறு என்னென்ன அந்த கொஸ்டினுக்கு டீட்டெயில்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வழக்கம் போல் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லைனா எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு வச்சிங்கனாலோ தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.